ஹலோ காய்ஸ், என்னடா ஒரே திருவிழா வைப்பாகவே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, லாஸ்ட் வீக் எங்கள் மாமியார் வீட்டில், இந்த வீக் வந்து எங்கள் அம்மா வீட்டில் சென்னையில் நடக்குது. அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் லாஸ்ட் வீக் நடக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம சென்னைக்கு வந்துட்டு இங்கே திருவிழா வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்மினா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து காப்பு கட்டுறாங்க. அதை பண்ணக்காரங்களுக்கெலாம் காப்பு கட்டுவாங்க. அப்புறம் கோவிலில் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்புறம் யார் யார் இதை இன்க்ளூடில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் யார் யாருக்கு வேணுன்றவங்க அவங்களுக்கு காப்பு கட்டுவாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பந்தக்கால் நடுவாங்க. பந்தக்கால் நட்டுட்டு சாமி பூஜைக்கு போயிடுவாங்க. பூஜைக்கு போயிட்டு பந்தக்கால்லாம் நட்டு முடிச்சுட்டு காப்பு கட்டிட்டு பந்தக்கால் நட்டுட்டு அப்புறம் பூஜைக்கு போயிடுவாங்க. பூஜை முடிச்சதுக்கப்புறம் அன்னதானம் போடுறவங்க அன்னதானம் போடலாம். அன்னதானம்லாம் சாமிக்கு நல்லா நிறைவாக வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ப்ரொசீஜரும். இந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொசீஜரை ஃபுல்லாகவே பாருங்கள். யாரெல்லாம் சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருக்கீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருவிழாக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி விளாக்ஸு அப்படின்னு சொல்லுங்கள். நாங்களும் இந்த மாதிரி விளாகில் நானே போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் பையனும் நல்லா அவரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அவர் காலையிலே குளிச்சுட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் சாமி கும்பிட்டு போனோன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். சரி குழந்தை விளாடட்டுமேன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நான் அவனை பார்க்கவே இல்லை. அவன் மாட்டுட்டு அவனே விளாடிக்கிட்டு இருந்தான். அவனும் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவரும் விளாடிட்டு இருந்தார். காப்பு கட்டுறாங்க தம்பிக்கு. எந்த தம்பிக்கு தான் காப்பு கட்டுறாங்க, பச்சை கலர் ஷர்ட் போட்டிருக்கிறவங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வராங்க ஒரு கல்யாணம் ஆன பெண்கள்லாம் வராங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக எல்லாம் நடக்கணும், பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியணும்னு சொல்லி அவங்கவுங்க வேண்டிட்டு அவங்கவுங்க கோரிக்கைலாம் வச்சு அவங்கவுங்க வேண்டியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பந்தக்கால் நட்டுறது சொல்லுவாங்க. பந்தக்கால் நட்டு முடித்த உடனே எல்லோரும் சாமிக்கிட்ட போயிட்டு எல்லோரும் வேண்டிப்பாங்க. அதை ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே சாமிக்கு கிட்டேருந்து வெத்தலை பாக்கு பூப்பழம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எல்லோரும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அன்னதானம் வாங்கிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இது ப்ரொசீஜர் தான் வெள்ளிக்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். நிறைய வியூஸ் உங்களுக்கு போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.